மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. சிறுவாணி தண்ணி அதுதான் எங்களோட ஒரு மெயினான ஒரு இதுவாக இருக்கும். எந்த தண்ணியாக இருந்தாலும் மிளகா அப்படி உப்பும் போடணும். இப்போ நாங்கள் எந்த சிறுவாணி தண்ணி, எந்த பயிற்சியில் சிறுவாணி தண்ணி, இப்போ அந்தந்த ஊருக்கு அது ஒரு பெருமை. சிறுவாணி தண்ணி ஒன்று தான் அந்த நாட்டிலேயே சுவையா, இல்லை மழை ஊற்று, அது மட்டும்தான் மழை ஊற்ற. குற்றால தண்ணி எங்கேருந்து வருது? மலையிலேருந்து தான் வருது. அவர் ஒரு கேட்டரிங் டோட்டலாக பண்ணும்போது ஒரு 2 லாரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 200 பிராஞ்சி நடக்கும்போது நம்ம அமெரிக்காவில் ஒருத்தர் திறக்கிறாரு, நான் கொண்டு போய் சிறுவாணி தண்ணி கொடுக்க முடியுமா? இந்த யாழ்ப்பாணத்தில் தான் அங்கே இல்லாத தண்ணியா, நான் இங்கேருந்து சிறுவாணி தண்ணி இந்த கடையில் 5 ரூபா 10 ரூபா ரேட் ஏற்றலாம் சண்டை போடுறாங்க. ஜிகிஜோ மட்டால 50 ரூபா 40 ரூபா கூட இருந்தாலும் கொடுத்து வாங்குறாங்களே. இப்போ அந்த சுகி சொமோட்டோ பேசுறீங்கல்ல, அதோட கமிஷனும் ஹை அப்படிங்கிற மாதிரி இதுதாங்க நாங்கள் பண்ணுறது. அது பிஸ்னஸில் எந்த அளவுக்கு சார் அதை பாதிப்பு? பயங்கரமாக பாதிச்சு நிறையா வியாபாரிங்க உண்மையிலேயே பாதிச்சிட்டோம். அது ஒன்றும் பண்ண முடியல. அதனாலேயே நாங்கள் ஒரு வியாபாரம் இப்போ எங்கள் லாபம் 2ஆகி போச்சு. இல்லை 45-35% கிலோமீட்டர் தானா இவ்வளோம்பாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. இதெல்லாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அதில் பழகிட்டாங்க மக்கள். எங்களுக்கு வியாபாரமும் குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் வழி இல்லாமல் நாங்கள் ஒரு 20% அதில் வைப்போம், மீதி ஒரு 25% எங்கள் லாபத்துலேருந்து விட்டு தான் கொடுக்குறோம். இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அது ஒரு தனி டேஸ்ட் தான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேனே, அது அவங்ககிட்ட இருந்து பிறந்தது. அதுக்கான உரிமை காப்பாளர் அவங்க தான். அவங்க ஒரு காரணம், ஒரு நேம், அதான் ஒரு பிராண்டட்னு சொல்கிறது. அது ஒரு பிராண்டு. இஸ்லாமியர் பிரியாணிங்கிறது ஒரு பிராண்டு. நானும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு என்றைக்கும் ஐ சல்யூட். எங்கள் குன்னான பாய்க்கு அவங்க தான் அந்த தொழில் இருந்தாங்க. நீங்கள் பிரியாணினா பாய் தான் போடுவார். அந்த ஃப்ரான்ச்சைஸின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கா? சிரமம் இல்லாதது எதுவுமே கிடையாது. இது எனக்கு ஆப்பிள்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். சிரமங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு வழி தாங்கும் பாறை தான் சிற்பம் அதுன்னு சொல்கிறேன். ஹேண்டில் பண்ண வழி தாங்க முடியாது சார், இருக்கும் சார். அதான் சார் நீ தொழில் எதிராக மாறுற. அன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓடிந்தனா இன்னைக்கு இத்தனை பேர் பொழைச்சிருப்பாங்களாங்கிறது அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா செயலாளர் ஓனர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ முக்கியமாக உங்களை இன்டர்வியூவில் வந்து நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருக்கேன். கண்ணாடி ஆஸ் யூஸ்வல் இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கேளுங்க. இன்றைக்கி தான் ஃபுல் அண்ட் ஒரு கலரில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அண்ட் இந்த கிளாஸ்லாம் வந்து அது ஒரு யூனிஃபார்மே ஆகிட்டு உங்களுக்கு? அது எனக்குன்னு இல்லை, முன்ன தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். முன்ன உடலையும் உடையும் தூய்மையாக வச்சுங்க, தொழில் தன்னால் கொளிக்கும். ஓகே. சொல்லுவாங்க வீடு சுத்தமாக தான் லட்சுமி எண்டம்னு. நம்ம உடம்பும் நல்லா நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு உடையோ பார்க்குறவங்களுக்கு நம்ம 1000 சுகங்கள் இதயத்தில் இருக்கலாம். நம்ம எப்பவும் ஒரு பிரகாசமான மனிதனாக இருக்கணும். இப்போ முக்கியமாக அழகிய மேகங்கள், அழகிய பச்சை பசையர்னு இருக்குது, மேகக்கூட்டங்கள் இருக்குது, நிலவு நல்லா இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியுது, நீரோடைகள், இதெல்லாம் அனுபவிக்கிறோமல்ல. மனிதனை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கணும். ஒருத்தரை பார்த்தா முகமலச்சோடு இருக்கணும். கண்டிப்பாக. சரிங்களா? யாருக்கு சோகம் இல்லை, கவலைப்பட்டு ஆமாம் விலகி போகாதுன்னு கண்ணதாஸ் எழுதியிருக்காரு. சரியா? தும்ப வரும்போது சிரிங்கன்லாம் எழுதியிருக்காங்க. அதுதான் உண்மை என் வாழ்க்கையில். இன்றைக்கி ஏன் ரெட் ஷர்ட்டானா, இன்றைக்கி மருவத்தார் செந்தில் அம்மா, நாளைக்கு கூடிய செந்தில் சாருக்கு மருவத்தூர்றாரில் இன்றைக்கி பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் முடிச்சுட்டு வந்தால் உங்களை காக்க வச்சுட்டு மன்னிக்குவோம். அதனால தான் ட்ரெஸ் மாற்றாமல் உட்காந்துட்டேன். சரி, இன்றைக்கி சோப்பாடை பத்திரங்களுக்காக சாப்பாடை அடித்து போகுமே. இதே நான் கோயத்துக்கு போயிருக்கும்போது மசூதியில் எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஓகே. 2 மணி நேரம் மசூதியில் 3/4 மணி நேரம் இது முடிஞ்சு துவா முடிஞ்சு நான் பேசுகிறேன். அங்கனக்குள்ளா போட்டிருந்தேன். இதெல்லாம் எனக்கு வந்து அந்த மனிதனுக்காக தான் நான் தவிர நான் எனக்குள்ள எதுவும் கிடையாது. இன்றைக்கி அங்கே போயிருந்தேன், அந்த பத்திரத்துக்காக சிவப்பு சட்டை போட்டிருந்தேன். அப்படியே லேட்டாகுதுன்னு உட்காந்துட்டேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, உட்காந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்படி இன்டர்வியூல பார்க்குறேன். ஆமாம். ஸோ கண்டிப்பாக சார் இந்த பிரியாணிங்கும்போது எல்லாருமே வந்து அந்த சேலம் RR பிரியாணி பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்கள்கிட்ட கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். பட் ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கா, இல்லைனா அதை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம் எப்படி சார்? சிரமம் இல்லாதது எதுவுமே கிடையாது. இது எனக்கு ஆப்பிள்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். சிரமங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அதான் வழி தாங்கும் பாறை தான் சிற்பம் அதுன்னு சொல்கிறேன். ஹேண்டில் பண்ண வழி தாங்க முடியாது சார், இருக்கும் சார். அதான் சார் நீ தொழில் எதிராக மாறுற. சராசரி மனிதனாக விட்டுட்டு ஓடினா எனக்கு தள்ளுவண்டியிலே நான் எவ்வளோ அடி உதப்பட்டிருக்கேன். அன்றைக்கி என்ன விட்டுட்டு ஓடிந்தேன்னா இன்றைக்கி இத்தனை பேர் பொழைச்சிருப்பாங்களாங்கிறது அர்த்தம். இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுமா செயலாளர் ஓனர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைக்கு ஆசைப்படுறாங்க. அன்றைக்கி நான் விட்டுட்டு ஓடிந்தேன்னா இன்றைக்கி அவங்க அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு நிறைவேறும். இன்றைக்கி அவங்க அந்த எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? இவ்வளோ பேர் வாழ்வதற்கும், இவ்வளோ பேர் அந்த பேருக்காக ஆசைப்படுறதும்
எவ்வளோ பேர்னு எனக்குள்ளே தெரியும். புரியுதுங்களா? ஆமாம். எவ்வளோ எனக்கு அவங்க எப்படி வேணாலும் என்ன எடுத்துக்கிட்டோம். அவங்க இவ்வளோ இந்த நேமுக்கு ஆசைப்படுறாங்களே போது என் வெற்றி உறுதி செய்யப்பட்டு நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டேன். தொட்ட தொழில் எல்லார் கையிலையும் கொடுத்து நானும் சேலார் ஓனர் தான், நானும் சேலார் ஓனர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மக்கள் இல்லையா? இந்த வருஷம் மட்டும் எத்தனை ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணியிருக்கோம்? அலையில் ஓய்வதில்லை, பிரான்ச்சுகளும் ஓய்வதில்லை. அது எத்தனை டக்குன்னு எனக்கே தெரில. வேலை அங்கே நடக்குது இங்கே நடக்குது. இப்போ கூட 5 திறந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு சார் திறந்தாங்க, திருநெல்வேலி திறந்தாங்க, அப்பாவு சார் சபாநாயகர் வந்து தென்காசி திறந்தாங்க, இப்படி பாரராஜ் ஐயா திறந்தாங்க, வைரமுத்து ஐயா திறந்துருக்காங்க, பல நடிகர்கள் திறந்துருக்காங்க. எல்லாரும் கூட எனக்கு நட்பு உண்டு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி திறக்கும் போது அந்த இடத்துல எப்படினாலும் கண்டிப்பாக நம்மளோட ரெசிபி பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஆள் இருக்கு. அது நாங்கள் மாஸ்டர், நான் எல்லாருக்கும் பிரான்ச் கொடுக்கறது இல்லை. நீங்கள் இதை நல்லாவே ஒளிபரப்புங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு, அனுபவம் இல்லாதவங்களுக்கு, பணத்துக்கு மட்டும் நான் பிரான்ச் தரவே மாட்டேன். அனுபவம் தான் முக்கியம். ஓகே. ஒரு டிரைவர் தான் நமக்கும் கார் ஓட்ட தெரிஞ்சு எவ்வளோ சக்தி. புரிதுங்களா? இது உணவுத்துறை, பர்ச்சேசிங் இருக்குது, சர்வீஸ் பண்ணணும், கல்லாவை கண்காணிக்கணும், மக்களுடைய மனசை பார்த்து பண்ணணும், தொழிலாளிகளை பார்த்துக்கணும், பொருள் வாங்குறதுல தரம் தெரியணும். இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒரு ஹோட்டல் லைனு. மிகப்பெரிய கஷ்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாராவது உங்களுக்கு விரோதி இருந்தால் அவனை அடிச்சு செலவு பண்ணி கொண்டுடாதீங்க. அவனுக்கு ஒரு சின்ன கடையை வச்சு கொடுத்துருக்கோம் உணவுத்துறையை, தன்னால் மனுஷனாயிடுவான்னு. புரியுது. அப்போ தப்பாக சொல்ல வரல, மாறிடுவான். அவ்வளோ மென்டாலிட்டி உள்ள தொழில். நீங்கள் இன்னைக்கு நடந்த கடையோட மூடன கடைகள் தான் அதிகம். எத்தனை முன்னணி நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்குன்னு பாருங்கள். போய் எண்ணி பார்த்தீங்கன்னா 10 நான்வெஜ் கடைங்க இருக்காது தமிழகத்தில். எத்தனை சினிமா தேட்டர், எத்தனை திருமணத்தெல்லாம் இருக்குது. ஏன் உணவுகள் திறப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இன்றைக்கி ராமாபுரம்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. எம்ஜிஆர் சார் வீட்டுக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு பேக் சைடு போங்க சார், ஒரு லைனே இருக்குது சார். பழைய ஹோட்டல் பாத்திரம் திறந்த பூசு அப்படியே இருக்கும் சார். 1 மாதம் 3 கடை, 3 மாதம் 3 கடை, விட்டா போந்தா சாமின்னு. அவ்வளோ ஒரு தொழில் சார் இது. இதுக்கு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், தொழில் தெரிஞ்சு செய்யுங்க. சாப்பாடு தான் ஈஸியாக தவிர அதை தொழிலாக செய்வது ஈஸி கிடையாது. பட்டாசு நீ ஈஸியாக வச்சுடுவேன், அங்கே செய்கிற இடத்துல போய் பாருங்கள். ஓகே. அது மாதிரி தான் சாப்பாடும். ஓகே சார். ஆமாம். இப்போ ரெசிபி பற்றி பேசும்போது அதுக்கான டீம் வச்சுருக்கேன். ஆட்கள் எங்கள் மாஸ்டர்ஸ் போய் அவங்கள நாங்கள் எங்களுக்கு ஏற்றால ட்ரெயின் பண்ணுவோம். எங்களுக்கு கோட்பாடான ஆளாக இருக்காங்களா பேசும்போதே எனக்கு தெரியும். நான் கல்வி படிக்கல, மனிதனை படித்தவன். இவங்க நிற்பாங்களா களத்தில், அவங்கள செக் பண்ணுவோம். பேட்டரியில் போய் நெல்லுங்க கொள்ளுங்க எல்லாம் பண்ணி செக்கப் பண்ணி பர்ச்சேசிங் பற்றி சொல்லி கொடுத்து, இப்படி தான் கிச்சனை கூட்டி போய் ஏற்கனவே நடக்கிற கிச்சனெல்லாம் பார்க்க வச்சு, நடந்துகிட்டு இருக்கிற முதலாளியும் கூட உரையாட வச்சு, அவங்க எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நாங்கள் வலியுறுத்தி பண்ணுறவாசி தான் இவ்வளோ சிறப்பாக இன்னும் எந்த கடையும் மூடாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஒரு காலத்தில் இன்னதை படித்த இளைஞர்கள் வச்சு நான் வலுப்படுத்தி இதை வலிமைப்படுத்துவேன். அந்த ரெசிபிங்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, சிறுவாணி தண்ணி அதுதான் எங்களோட ஒரு மெயினான ஒரு இதுவாக இருக்கும். எந்த தண்ணியாக இருந்தாலும் மிளகா அப்படி உப்பும் போடணும். ஓகே. அதனால சேலம் அது ஒரு நம்பிக்கை. இப்போ நாங்கள் எந்த சிறுவாணி தண்ணி, எந்த பைஸ்டால சிறுவாணி தண்ணி என்ன, அவருக்கு ஒரு ஈடுபாடு, அதை பாராட்டலாம். அந்த ரிக்ஸ் எடுக்கிறாரு, அந்த ரிக்ஸ் எடுக்கிறாரு அவரு. புரிதுங்களா? சிறுவாணி இப்போ அந்தந்த ஊருக்கு அது ஒரு பெருமை. சிறுவாணி தண்ணி ஒன்று தான் அந்த நாட்டிலேயே சுவையா இல்லை மழை ஊற்று, அது மட்டும்தான் மழை ஊற்ற. குற்றால தண்ணி எங்கேருந்து வருது? மலையிலேருந்து தான் வருது. தாமிரபரணி ஏன் அங்கேருந்து வருது? என்ன அது தாய்ப்பாலுக்கு சமன். நான் பேட்டி போட்டிருக்கேன். அவர் மனசே அவருக்கு நான் அது ஒரு நம்பிக்கை அவருக்கு. சில பேர் நம்பிக்கை தானே ஆச்சாரமே. வாழ்த்துவோம் அவர் அப்படி கொண்டு வந்து பண்ணனா அதை பெருமைப்படுத்துவோம், வாழ்த்துவோம். அதுக்காக மற்ற தண்ணிலாம் இல்லாமல் கிடையாது. அறிவாளிங்கிறவன் படித்தவங்க மட்டும் இல்லை, புரியுதுங்களா? படிக்காதவங்களையும் மேதைகள் உண்டு. அதுபோல் தண்ணிகள்லையும் ஒவ்வொரு தண்ணிக்கு ஒரு பெருமை இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு கடல் தண்ணி இருக்குது எங்கே? ராமேஸ்வரத்தில் ஒரு இடத்துல மட்டும் ராமர் அன்பு விட்டார், அந்த தண்ணி இனிக்குங்கிறாங்க. அந்த தண்ணி என்னப்பா இல்லையா? அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நல்ல தண்ணி. எல்லா தண்ணியோட ஆகாயத்திலேருந்து பேஞ்சு ஊற்றுற தண்ணி தான் சுத்தமான தண்ணி. நானுமே இப்போ அதை ஏன் கேட்டேன்னா, அந்த மாதிரி மெயினான ஒரு விஷயம் ஆர்ஆர் சேலம் பிரியாணிக்கு இல்லை. அதாவது அவர் ஒரு கேட்டரிங் டோட்டலாக பண்ணும்போது ஒரு 2 லாரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. ஒரு 200 பிராஞ்சி நடக்கும்போது நம்ம அமெரிக்காவில் ஒருத்தர் திறக்கிறாரு, நான் கொண்டு போய் சிறுவாணி தண்ணி கொடுக்க முடியுமா? இந்த யாழ்ப்பாணத்தில் தான் அங்கே இல்லாத தண்ணியா, நான் இங்கேருந்து சிறுவாணி தண்ணி. நான் அப்படி சொல்ல வரல. அதை ஏன் வாத பொருளாக்கணும்? அவரை பாராட்டுவோம், அன்பு தம்பியை வாழ்த்துவோம். அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாழ்த்துவேன். ஏன்னா அவங்க தந்தையார் செஞ்ச தொழிலை 2வது தலைமுறையாக சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு. அது எவ்வளவோ அவர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே கஷ்ட நஷ்டம் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவரை வாழ்த்துவோம், அதோட விடுவோம். சிறுவாணி தண்ணி நல்ல தண்ணி வாழ்களோட. எம்ஜிஆர் சாரே அதில் தான் குளிச்சார்னு ஒரு வரலாறு கூட உண்டு, அதையும் சேர்த்துங்க இதில்.
சிறுவாணி தண்ணியை பெருமைப்படுத்துவோம். புரியுது. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, நம்மளுமே அதை விவாதமா எடுக்கல, உங்கள்கிட்ட ஒரு சின்னதா ஏதாவது மெயின் விஷயங்கள் இருக்கான்னு அப்படி ஆமாம், எந்த தண்ணிக்கும் உப்பு மிளகா அப்படி போடணும். ஓகே 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 சார். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி பேசும்போது ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசிக்குமே வந்து திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்க தாமிரபரணி தண்ணி தான்பாங்க. அப்போ இருட்டு கடையில் மட்டும் தான் தாமிரபரணி தண்ணி ஊற்றப்படுதா? சாந்தி அல்வா இருக்கு, எத்தனை அல்வா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தண்ணிக்கு ஒரு சுவை. இப்போ அந்த திருநெல்வேலி அல்வான்னு சொன்னீங்கல்ல, இப்போ அங்கே சாப்பிட்றதுக்கும் திருநெல்வேலியில் சாப்பிட்றதுக்கும் வேற ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த ஃப்ரான்ச்சைஸியில் ஒரு டேஸ்ட் இருந்தது, இந்த ஃப்ரான்ச்சைஸியில் ஒரு டேஸ்ட் இருந்தது, அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா அதுக்கு இன்றைக்கும் உண்டு. நான் சீரக சம்பா போடலைங்கிற இயக்கத்தில் எவ்வளோ என்னுடைய தமிழக மக்கள் ரசிகர்கள் என்ன எப்போனா சீரக சம்பா வரும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நான் செயல்படுத்தி ஆகணும். அது ஒரு ஏக்கமாகவே இருக்குது, எனக்கு ஒரு சவாலாகவும் இருக்குது. நான் எங்கள் பிரான்ச்சஸ்கார்கிட்டலாம் சொல்லுவேன், நம்ம கொஞ்சம் சீரக சம்பவம் பண்ணலாமேனா அதுக்கான திட்டத்தையும் விரைவில் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். நிச்சயமாக உண்டு. அதோடைய டேஸ்ட்டுக்கு முன்னாடி பாஸ்மதி கம்மி. ஆனால் சேலமாரவருடைய பாஸ்மதியில் நான் பெருமைக்கு சொல்ல, மற்றவங்களாம் கொஞ்சம் விலை குறைச்சி 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அது செய்ய முடியாது. ஒரு தரமான பொருளில் கொஞ்சம் பொருள் எவ்வளோ போடுறோங்கிறது இருக்குது இல்லையா, மசாலா பொருட்கள், அதெல்லாம் ஒரு செரிமானத்துக்கானதும், செரிக்கிற தன்மை, வயிற்றுப்போக்கு, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகணும், அந்த முறையை கையாளுறோம் சேலம் மாறால. ஓகே சார். இப்போ நீங்கள் சீரக சம்பா அந்த பாஸ்மதி அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல, ஸோ சீரக சம்பா வந்து நம்ம வந்து இல்லை அந்த அரிசி அதோடைய மனம் ஒன்று, பாஸ்மதியோடைய மனம் ஒன்று. ஓகே, அதில் வந்து கொஞ்சம் திகிட்டல் தன்மை கம்மியாக இருக்கும் சீரக சம்பாவில். பாஸ்மதி கொஞ்சம் திகிட்டுற மாதிரி இருக்கும்னு ஒரு கருத்து உண்டு. நீங்கள் இதே ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்களா, சீரக சம்பா கொண்டே வர முடியாது, ஒட்டிக்கும், சாஃப்ட்னஸ் அதிகம், நிற்காது. நீங்கள் சீரக சம்பா உடனே ஓட்டி ஆகணும், இல்லை ஜாம் ஆகிடும். தம்மை அதிகமாக போட்டாலும் ரொம்ப நாள்லாம் நிறுத்தி பாஸ்மதி மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அது ஒரு ரிஸ்க் தான். ஓகே சார். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் பற்றி பேசும்போது இந்த ரைஸோட விலை வந்து திடீர்னு சடனாக ஏறும் இறங்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிரியாணி ரேட்டை ஏற்ற முடியாது, அதே அந்த ஃபிக்ஸட் அப்படிலாம் இல்லை, ஏற்றிருக்கோம். அப்படியா? 6 ரூபா 50 பைசாவுக்கு தொடங்க போட்ட சேலம் 6 தான் நீங்கள் 250 ரூபாயில் இருக்குது. ஆனால் என்னன்னா அந்தந்த விலைக்கு தகுந்த மாதிரி பொருள் இருக்கணும், புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கும் சார். வருஷத்துக்கு 5% வாடகை ஏற்றுவாங்க, சில இடத்துல 7% இருக்குது, சில இடத்துல 10% வாடகை ஏற்றுவாங்க. வீட்டு வாடகை, கடை வாடகை, பில்டிங் பெர்சன்டேஜ். இன்றைக்கி 10 லட்ச ரூபானா வாடகை 1 லட்ச ரூபானா வர மாதம் அடுத்த வருஷத்தில் 1,05,000 ஆக்குவாங்க. சில பேர் 1,07,000, சில பேர் 10%, 1,10 கேட்பாங்க. இன்னும் நல்லா போனால் உடனே நம்மளை காலி பண்ண சொல்லிட்டு இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சு 2 லட்சம் கூட வாடகை ஏற்றுவாங்க. ஓகே, அப்போ ரைஸ் ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரி உண்டு, விளையாட்டுகள் உண்டு. அன்றைக்கி என்ன, நான் வரும்போது சென்னையில் டீ 50 பைசாவுக்கு 40 பைசாவுக்கு குடித்தேன். எங்கள் ஊர் எடப்பாடியில் சீனி சக்கரை வெள்ளை சக்கரை போட்டால் 4 காலனாம்பாங்க 25 பைசா, நாட்டு சக்கரை போட்டால் 15 பைசா. இன்னைக்கு 20 ரூபாயில் வந்து நிற்குது டீ. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ஃபிக்ஸடாக ஒரு ரேட் இருக்கும், அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி விலை ஏற்றி அதெல்லாம் நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஓகே சார். ஓகே, ஆமாம், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இல்லை நாங்கள் அதே விலையில் தான் கொடுப்போம். மட்டன் நானும் குயினோட்டில் வேலை செய்யும்போது 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது தான் ஞாபகம். இன்னைக்கு 800, 900, 1000 ரூபாயில நிற்கிது. ஓகே, ரைஸ் பற்றி பேசும்போது மசாலாக்கள் பற்றியுமே பேசணும். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அவுட் சோர்சிங் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஹவுஸ் நம்ம வீட்டிலே செய்கிற மசாலா அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க. இது ரெண்டில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சார்? இதில் வந்து நம்ம எது லாபம் எடுக்கலாம்? ஒரு காலத்தில் மிஷின்கள்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் ஹோட்டல் சோறே கல்லும்பாங்க. டாக்டர் கலைஞர் ஐயா பார்த்தாவே ஹோட்டல் சோறு சாப்பிட குடும்பத்தை அனுமதிக்க மாட்டாராம். எம்ஆர் ராதா சார் ரத்தங்கண்ணியில் சொல்லுவார், எப்பா போகிறதே போகிற வீட்டு சோறுக்கு ஹோட்டல் சோறு போடாதரா, எப்பா கல் பொறுக்க முடியாதா வா அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த காலங்கள். இந்த காலங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களோட ஐடியாக்களை கேட்டு தான் மசாலாக்கு வெளியே ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கே அந்த மசாலாவை தான் வாங்கிக்கிறாங்க. அன்றைக்கி அம்மியில் வச்சு ஆட்டின மாதிரியோ இல்லை வீடியோவாக சில பேர் ஆட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கலாமே தவிர பெரும்பாலும் வந்து எல்லாமே இன்றைக்கி பாக்கெட் அடித்து ஆச்சி சத்தி எண்ணற்ற மசாலா கம்பெனிகள்லாம் வந்துருச்சு. ஆமாம் அதெல்லாம் சும்மா நம்ம சொல்ல நாங்களே ஆட்டி பண்ணுறோம், இதெல்லாம் சும்மா வீடியோக்காக ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, நிஜமாலும் கிடையாது. 10,000 பேருக்கு செய்கிற இடத்துல எதங்க ஆட்டிகிட்டு இருப்போம், எங்கே ஆட்டுறவங்க இருக்கிறான். ஆட்டாங்கல்ல குயின் ஹோட்டலில் பாம்பா உடம்பே கட்டுக்கட்டாக இருக்கும், அவர் உண்மையிலேயே கல்லால் ஆட்டினாங்க. எங்கள் அம்மா உண்மையிலேயே சட்னி அப்படி தூக்கி அந்த அம்மியை தட்டுவாங்க பாருங்கள் தேங்காயை. இன்றைக்கி முடியுமா ஒரு பொம்பளையில் குமிஞ்சு அரைப்பாங்க அப்படி. நான் தான் தீபாவளி பொங்கலுக்கு மாவாட்டுவேன், இட்லி தோசைக்கு உட்காந்துட்டு கடை ஆட்டுவேன் அப்படி. இன்றைக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே எந்த வீட்லையாவது, எல்லாம் பாக்கெட் மாவு வந்துருச்சு இல்லை. அதுக்காக காலங்கள் வளரும் போது இன்னும் மாறும். இன்றைக்கி அமெரிக்காவில் லண்டனில் இருந்தப்போ எல்லாமே டின்னு தானே, மீனை டின்னு உடச்சி சாப்பிடு. அது எத்தனை நாள் ஆச்சுங்கிறதுலாம் அந்த எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கோம், அதை வச்சு புரிஞ்சுங்களா? இன்னும் அதெல்லாம் வரப்போகுது.
ஓகே. இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, காலங்கள் மாறுது, ஆண் பெண்கள் வேலை பார்க்கிறாங்க, தந்தை பெரியவருடைய கனவு நினைவாயிட்டு இருக்குது. ஓகே. பெண்கள்லாம் கராப்பட்டி பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாம் வேலைக்கு போங்கனாரு, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. யார் சமைக்கிறா? எங்கள் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றது போச்சுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி 10 ரூபா 50 ரூபா அதிகமாக, எங்கள் கடையில் 5 ரூபா 10 ரூபா ரேட் ஏற்றினா சண்டை போடுறாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் 50 ரூபா 40 ரூபா கூட இருந்தாலும் கொடுத்து வாங்குறாங்களே. அந்த அளவுக்கு பெண்கள் வளர்ந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பேசுறீங்கல்ல, அதோட கமிஷனும் ஹை அப்படிங்கிற மாதிரி இதுதாங்க நாங்கள் பண்ணுறது. அது பிஸ்னஸ்ல எந்த அளவுக்கு சார் அதை பாதிப்பு? பயங்கரமாக பாதிச்சு நிறையா வியாபாரிங்க உண்மையிலேயே பாதிச்சிட்டோம். அது ஒன்றும் பண்ண முடியல. அதனாலேயே நாங்கள் ஒரு வியாபாரம் இப்போ எங்கள் லாபம் 2 ஆகி போச்சு. இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கும் கஷ்டம் தான். அவங்க இந்த பக்கமும் போடுறாங்க, அந்த பக்கமும் போடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு வந்த களைப்பில் கடைக்கு போய் வாங்கிட்டு வரத பெண்கள் 2 பேரும் பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்களா, போய் போடா ஒரு 20% அப்படின்னு ஆகிப்போச்சு. அது நாடு முழுவதும் இனிமேல் அப்படி தான் ஆகும். இது ஒரு எப்போவுமே ஒரு புதிய தொழில் வரும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும். இதில் பழக பழக சரியாக போயிடும். அந்த ரேட்டு ஏறும்போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்போ கஷ்டம். மணி செல்லாதது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, புதுசாக வியாபாரம் பண்ணுறவனுக்கு மோடி சாரே சொன்னார், இது 25 ஆண்டுக்கு அப்புறம் தான் பெனிஃபிட்டுன்னு. அப்போ 25 ஆண்டுக்கு முன்னாடி இப்போ தொழில் சேரம் பாதிக்கப்படுவாங்கிறது உறுதி இல்லை. கண்டிப்பாக இது பிற்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி போடும். எங்களை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உடனடியாக சரடானா அந்த சட்டம் வரும்போது பாதிக்கப்படும். ஓகே. இப்போ வந்து நம்ம கடையில் வந்து சாப்பிடும்போது எடுக்கிற லாபத்துக்கும் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் உள்ள லாபம் குறைவு தான் எங்களுக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எவ்வளோ லாபம்? ஆமாம், அதில் ஒரு எங்களுக்கு நாங்களும் அவங்க ஒரு 45-35% கிலோமீட்டர் தானா இவ்வளோம்பாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. இதெல்லாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அதில் பழகிட்டாங்க மக்கள். எங்களுக்கு வியாபாரமும் குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் வழி இல்லாமல் நாங்கள் ஒரு 20% அதில் வைப்போம், மீதி ஒரு 25% எங்கள் லாபத்துலேருந்து விட்டு தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அப்போ உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கிட்ட அதில் கண்டிப்பாக ஒரு லாபம். ஆமாம் 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 30% போயிடும். ஒரு 20-10% நாங்களும் அவங்களுக்கு சேர்த்து வைப்போம். இப்போ அவங்க 50 ரூபா எடுக்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு 20-30 ரூபா மொத்தமாக வைக்க முடியாது 50 ரூபாய்க்காக. அப்படி பண்ண முடியாது. நாங்கள் கொஞ்சம் இழப்பை சந்தித்து தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வருங்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பழைய போய் அவங்க 50 ரூபா எடுத்து 50 ரூபா வச்சுருவாங்க. அவங்க இன்னைக்கு வைக்க முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு பற்றி பேசும்போது இப்போ எல்லாரும் வந்து கடையை தேடி வந்து சாப்பிட்றது இல்லை. ஆனால் முன்னாடி சொல்லுவாங்க வந்து எந்த கடையாக இருந்தாலும் அது நல்ல சாப்பாடாக இருந்தால் தேடி போய் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது. அப்போ லொக்கேஷனுங்கிறது இன்னைக்குன்னு சொல்லுவேன் நான் தொழில் பண்ணுறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கடை வந்துருச்சு, அந்த கடை வந்துருச்சுங்க. யார் சிறப்பாக செய்கிறாங்களோ வியாபாரம் நடக்கும். ஒரு லொக்கேஷன். ஆமாம், லொக்கேஷனுங்கிறது ஒரு பெர்சன்ட்டுங்க. அந்த லொக்கேஷன் இன்னொரு கடை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. 10 பேர் வியாபாரம் பண்ணுறோமா, 10 பேரில் யார் சிறப்பாக பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் வியாபாரம். கடை பெஸ்ட்டாக இருந்தால் போதும். லொக்கேஷன்லாம் தேவையே கிடையாது. லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தால் குறைந்து கூட அதுக்குன்னு ரொம்ப வீரப்பணம் தேடினாங்களே காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி தேடிட்டு போகணுமா? நீங்கள் கேட்குறத பார்த்தா நடாத்தில் கொண்டு போய் கடை வச்சுன்னா நீச்சல் அடிச்சுட்டு இருந்தால் சாப்பிடுவாங்க சார். அப்படி சொல்ல வரல, ஏதோ கொஞ்சம் நகரத்தொட்டி அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் வந்துடுவாங்க. சரிங்களா? லொக்கேஷனுங்கிறது முக்கியம். ரொம்ப கொண்டு போய் நெருக்கடியில் வச்சோம்னாலும் பார்க்கிங் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க? ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் பார்க்கிங் வசதியோடு பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ பேசும்போது பிரியாணி வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பிரியாணி வந்து அது ஒரு ஹெல்தி தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் மசாலாக்கள் நிறைய சேர்ந்து இருக்கிறதுனால மற்ற உணவைகளை விட மற்ற உணவு நம்ம மற்றபடியெல்லாம் பேக் சொல்ல முடியாது பேர் சொல்லி. எல்லாம் தொழில் பண்ணுறாங்க. ஓகே, சரிங்களா? ஆனால் நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. பிரியாணி ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா எத்தனை ஐட்டங்கள் இருக்குது. அதை விட சிறந்தது நான் சொல்ல காரணம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி முக்கு, அனாச்சி பூ, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கல்லுப்பு, இவ்வளோ மூலிகை பொருட்கள் அடங்கியது தான் பிரியாணின்னு சொல்லுவேன். அதில் எந்த பொருளும் 2 பொருள் தப்புன்னு சொல்லுவோம். மொத்தம் 3 பொருள் எடுத்துங்க. ஊற்றுற ஆயில், கறி, அரிசி. கறியிலையும் ப்ரோட்டீன் இருக்குது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது. அரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பாஸ்மதியில் கம்மி சக்கரை சத்து. அதுக்கு தான் இத்தனை மூலிகை பொருட்கள் உள்ளே கொடுத்துருக்குறோம். அதை எவ்வளோ அழகாக கொடுக்குறோங்கிறது தான் பொருள். நீங்கள் லைஸாக 2 பட்டாப்பா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? எங்கள் மாதிரி நிறுவனம் அள்ளி போடுவாங்க, ரேட்டு கட்டுப்படியாக பாவம். அதனால் அது நல்லது. நீங்கள் எத்தனை இதில் நீங்கள் மற்ற ஐட்டத்தை நம்ம சொன்னால் அது இதாக அவங்க தொழில் பாதிக்கும். புரியுதுங்களா? நான் சொல்ல முடியாது. அது வாய் தோறது மாவுச்சத்து எவ்வளோ, சுகர் சத்து உள்ள பொருள்கள், ஜில்லுன்னு இருக்கிற பொருள்கள், இதெல்லாம் எவ்வளோ பாதிப்பு உடம்புக்கு நடந்துன்னு இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க தொழில் அது. சரியா? மற்ற பொருளோட இது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம் இட்லி ஆவியில் வேற வாசி நல்லதுன்னு. அதை தோசை தட்ட முடியுமா? பிடிச்சது பிடிக்க பூரி எண்ணெய்களை போட்டதும் உப்பி வருது, சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இதை விட தவறான பொருட்கள் நிறையா இருக்குது. நம்ம பேர் சொல்ல விரும்பல. ஒரு வியாபாரியாக அவங்க பிழைக்கிட்டு வாழ்ட்டும், அவங்கவுங்க மக்களுடைய கையில் இருக்கு. பிரியாணி ஏன் இவ்வளோ அவங்களுக்கு சரிமா உழைப்பு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடு, உழைப்பு இருக்கா? அதுக்கான பயிற்சி. சார் எனக்கு எந்த உழைப்புமே இல்லை, நீ 2 இட்லி சின்ன கூட உனக்கு ஆபத்து தான். உழைப்பு இல்லாமல் நீ 2 இட்லி சாப்பிட்ட, ஒரு காபி சாப்பிட்ட, நான் டயட்டாக இருக்கிறேன் அன்றைக்கி,
டயட்டுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன், உள்ள ஒரு ஜூஸும் குடித்தேன், சித்தர்கள் சொன்ன மாதிரி நான் குதிரைவாலி அரிசி சாப்பிட்டேன், சிறுதானியம் சாப்பிட்டேன். அதுக்கான உழைப்பாக இருக்கா? இருக்குதா? உழைப்புலன்னா எல்லாமே நோய் தான் சார். ஆமாம் ஆமாம், நீ எல்லாம் கள்ளத்தினாலும் சரிக்க, யாருக்கு? உழைக்கிறவனுக்கு. ஓகே சார், இந்த பிரியாணி பற்றி பேசும்போது எல்லாரும் நார்மலாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பாய் வீட் கல்யாண பிரியாணி, இந்த பாய் பிரியாணிங்கிறது இஸ்லாமியர்கள், அதாவது இந்து மதத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்களா கல்யாணத்தில் எல்லாமே சைவம் தான். எப்படி சார்? சைவம் தான். முஸ்லீமுங்கிறவங்க வந்து பிரியாணி சமைக்கக்கூடியவங்களாகவே இருந்தாங்க. ஒரு மாஸ்டர்னா அந்த காலத்தில் ஐயருனா சமையல் தான் செய்வார், ஐயர் சமையல் தான் இருக்கும். தந்தை பெரியார் காஞ்சிபுரம் மாநாட்டில், திருநெல்வேலி மாநாடோ, ஐயரை தாண்டி சமைக்கக்கூடாதுங்கிற பிரச்சனையில் தான் அது காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பில் வெளியே வரணுங்கிற முடிவு எடுக்கப்பட்டது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது தனியாக விட்டுருங்க. அப்போ ஐயருங்க சமையல் தான் செய்வாங்க. இந்த பிரியாணி நான்வெஜ்னா இஸ்லாமியர்களுக்கானது தான், சமையல்காரன் அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் விரும்புறது மோஸ்ட்லி முஸ்லீம், அதனால தான் அது முஸ்லீமுக்கான இது. அந்த பொருளே இஸ்லாமிய. சார் இன்னொன்று தெரிஞ்சுங்க, இறந்தாலும் அன்னைக்கு பிரியாணி தான், பிறந்தாலும் பிரியாணி தான். இஸ்லாமியர்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிரியாணி தான். அங்கே அழுவக்கூடாது. இஸ்லாமியர் வீட்டில் யாரும் சாவுக்கு அழுவக்கூடாது. இறந்துட்டா ஒரு இறைவன்கிட்ட போயிட்டாருன்னு பொருள், அழுவக்கூடாது. உடனே கல்கண்டு கொடுப்பாங்க, பொதிச்சிட்டு இருக்கும் போது கல்கண்டும் பேரிச்சம்பழமும் கொடுப்பாங்க. அப்படி அவங்க வந்து இறப்ப தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க. அன்றைக்கி எல்லோரும் வயிறால் சாப்பிடணும். உடனே எனக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடுமா, எங்கள் ஷேக் பாய் திருச்சி பிராஞ்சி நடத்துகிறவர் அப்பா இறந்துட்டார், நான் போய் தொட்டு கும்பிடக்கூடான்றாங்க. அப்படி செய்யக்கூடாதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க தான் அந்த நான்வெஜ்ஜில் இருந்துருக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்தால் மற்றவங்கள்ட்ட வந்துருக்குது. அதனால் அது பாய் வீட்டு பிரியாணி, பாய் கடை பிரியாணிங்கிற. எனக்கும் பாய் தான் கற்றுக் கொடுத்தது, என் கொரோனா பாய் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்காக இப்போ 10 பைலட் இருக்கிறனா இஸ்லாமியர் ஓட்டுற பைலட்டு தான் நல்லா போகணும்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது கற்றுக்கிட்டு நம்ம முறையாக பண்ணுறோம், அது அவங்களுக்குரிய பொருள், அதனால் அது பேசப்படுது. இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரியும். ஓகே சார், அவங்க பிரியாணியில் சில நேரம் சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு தனி டேஸ்ட் தான்ப்பா அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேனே, அது அவங்ககிட்ட இருந்து பிறந்தது, அதுக்கான உரிமை காப்பாளர் அவங்க. அதனால தான் அது. இப்போ நீங்கள் ஏன் இருட்டுக்கடை அல்வாவை தாண்டி யாரும் சிறுவாணி தண்ணியில் அங்கே சமைக்கிறதே கிடையாதா? அது பேராச்சுன்னா அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில பொருள் அப்படி தான் பேசப்படும். தேங்காய் சட்னி எல்லாரும் வீட்டில், எல்லா சட்னியோட வீட்டில் அரைக்கிற சட்னி உடனே அரைச்சி சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் ஆனால் புளிச்சு போயிடும். அதனால் இதெல்லாம் ஒரு இதை இப்போ கேஎஃப்சி சிக்கன் இருக்குது, எத்தனை பிராண்டட் இருக்குது தெரியுமா? அங்கே மட்டும்தானா? அதான் ஒரு காரணம், ஒரு நேம், அதான் ஒரு பிராண்டட்னு சொல்கிறது. அது ஒரு பிராண்டு. இஸ்லாமியர் பிரியாணிங்கிறது ஒரு பிராண்டு. நானும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு என்றைக்கும் ஐ சல்யூட் எங்கள் குன்னான பாய்க்கு. அதனால அதோட நான் எங்கள் பாயை ஆச்சரியப்படுவார் நான் சமைச்சதை பார்த்து. நான் உண்மையை சொல்கிற முடியாது. அவர் கட்டையில் எடுத்து வட்டாவை சுற்றி நிறுத்துவார், நான் கீழே அட்டை போட்டு எரி விடுவேன். ஏன்னா அட்டை போட்டு எரி விடும் போது அனல் கம்மியாக இருக்கும் விறகுல எரியத்தோட, அப்போ அடி பிடிக்காது. அதுக்கு ஏன் கட்டையில் எடுத்து நிறுத்தணும் சுற்றியும்? அவர் சுற்றி நிறுத்துவார், சைடில் காற்றடிக்கிற வாசி உள்ள தம்மாவுதும்பார். எங்கள் குரானா பாய் சொல்லுவார், பாய் எனக்கு பாய் அந்த கட்டையில் எடுங்க, இது நிறுத்திக்கிட்டு கண்ணெல்லாம் எரியுது, கையை கட்டை சுடும், கீழே விடுவோம், தூக்கி நிறுத்துவோம். நானா போனோம் இல்லை சார், 2 அட்டை இல்லை 1000 அட்டையெல்லாம் வருது இல்லை, அது 10 வச்சா அதுக்கு அனலுக்கு வந்து திடம் இருக்காது, இளம் அனலாக இருக்கும். இப்போ பேப்பர் எரிஞ்சால் நீங்கள் அந்த அனலில் கையை இப்படி விடலாம், பெரிய வெல்டு வைக்கிற அனல் இப்படி கையை விட முடியாது. அனலோடைய பவர்ஸ் இருக்குது. பேப்பர் எரியுது இல்லையா, அதுக்கு பவர் இருக்காது, திக்குன்னு எரியிற மாதிரி இருக்கும். அதில் அப்படி கை விட்டு கூட நீங்கள் தலை விட்டு கூட எடுக்கலாம். அப்படிலாம் மாற்றங்களை பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் பாவி சூப்பராக பண்ணுறியடா பாரு எங்கள் குணனா பையனை, சரிங்களா? அதனால் அதுதான் அவங்களுடைய உணவாக அவங்க எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்தினாங்க. அவங்க தான் அந்த தொழில் இருந்தாங்க. நீங்கள் பிரியாணினா பாய் தான் போடுவார், சரிங்களா? அப்புறம் தான் தலைப்பா கட்டி நாங்கள் அந்த 5 பொருள் இதெல்லாம் இந்த காலங்கள். லாஸ்ட்டாக இந்த கேள்வியோட முடிக்குன்னு நினைக்கிறேன். சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட அடுத்த 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ என்ன பிளான் இருக்குது சார்? ஏன்னா இப்போ நம்ம பண்ணதே தொடர்ச்சியாக பண்ணலாம், இல்லைனா வேறு ஒன்று அப்டேட் பண்ணலாம், அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயத்த நோக்கி பயணமாக இருக்கும் இந்த ஆர்ஆர் பிரியாணி? நின்னா இதை நல்லா தரப்படுத்தணும், செம்மைப்படுத்தணும், இதை தாண்டி மக்கள்கிட்ட உலக அளவில் அதை எடுத்துகிட்டு போகணும், அந்த திட்டத்தில் இருக்கிறேன். ஆமாம், வெளிநாட்டுக்கு எடுத்து போய் அமெரிக்காவில் திறந்துட்டோம், யாழ்ப்பாணத்தில் திறந்தோம், சிங்கப்பூர் திறந்தோம், குவைத்தில் முதல் தமிழ் போட ஏற்றிருக்கிறேன். எங்கே போனாலும் தமிழை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் என் மொழி அது, நான் தாயை பார்த்ததில்ல, தமிழை பார்த்து வளர்ந்தவன், தமிழ் மண்ணை பார்த்து வளர்ந்தவன். எனக்கு அது ஒரு பெரிய காதல், லவ், உயிர் எனக்கு அது. அதனால தான் என் தமிழ் செல்வன், என் பையன் பேர் தமிழரசன், என் பொண்ணு பேர் தமிழ்ச்செல்வி, என் பேத்தி பேர் தமிழ்ஸ்ரீ. இப்படி அந்த மொழிப்பற்று எனக்கு உயிர் பற்று. அது சில பேர் மேலே நான் திணிக்க முடியாது, அன்பாக கேட்டுக்குவேன். சில பிராஞ்சுக்காரங்க தமிழ்லே போடுங்க கொஞ்சம் நம்ம மொழின்னு கேட்டுக்குவோம், அது அவங்க வியாபாரத்துக்காக அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் இதை உலகளவில் கொண்டு போகணும், நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எனக்கு வாழ்க்கைன்னு ஆகிடுச்சு. இந்த வயதுக்கு மேலே நான் ஒரு புதிய தொடக்கத்துக்கு ஒரு துறைக்கு போய் ஜெயிப்பது எனக்கு படிப்பு ஏற்கனவே இல்லை.
அதனால் இதை நவீனப்படுத்தி சாப்பிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் செரிமானம் ஆகிற மாதிரி, மனசும் வயிறும் நிறையன்னு சொல்லுவேன். வயிறு நிறையத்துக்கு பொருள் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது அளவு. மனசு நிறைய விலை பகிர்ந்துடக்கூடாது, நியாயமாக இருக்கணும். என்ன சரியா? உழைத்துடு, உயர்ந்துடு, உதவிடு, பிறருக்கு நம்ம வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கட்டும். எல்லோருக்கும் அதே வயிறு, அதே மனசு, எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும். தன்னை போல பிறரை நினைங்க, தன் வயிறு போல பிறர் நினைங்க. தனக்குன்னு ஒரு பேர் புகழுக்குது, நம்மளை ஒருத்தன் வியப்பாக பார்க்குறான்னு அவனை ஏமாற்றி பிழைக்கக்கூடாதுங்கிறது என் அன்பு வேண்டுகோள். ரியல் ஒன் சேனல் எனக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை மனசுகளில் வெளிவாங்கிய நம்ம அன்பு தம்பிங்களுக்கு, பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ரியல் ஒன் சேனலுக்கு கண்டுகளிங்க, வாழ்த்துங்க, அவங்களுடைய முயற்சியை வெற்றி பெற வைப்போம். நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.